ஓகே. நமது உதவும் கரம் திட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். சபரிநாத் சென்னையிலிருந்து இணைந்துள்ளேன். நாம் இப்பொழுது திட்ட விளக்கம் பற்றிய வீடியோவை கேட்டு அறிந்தோம். நமது மீட்டிங்கில் புதிதாக வந்திருக்கும் நபர்களுக்கு திட்டத்தை விளக்குவதற்காக திட்ட விளக்கம் அளிக்க திரு சுபாஷ் அவர்களையும், வாராந்திர வருமானம் பற்றிய விளக்கம் அளிக்க டாக்டர் தயாலிமூர்த்தி சார் அவர்களையும், சிறப்பு வருமானத்தை உங்களுக்கு மீண்டும் நானே தெரிவிக்கிறேன். ஃப்ரீ ஹெல்பிங் ஐடி பற்றிய விவரங்களை அளிக்க பண்டிட் திரு விஜயராகவன் சார் அவர்களையும் விளக்கமாக கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சுபாஷ் சார் அவர்கள் தங்கள் உரையை தொடர்வார். நன்றி சார். நன்றி. இணையவெளி கூட்டத்தில் கலந்திருக்கும் அனைத்து உள்ளவங்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். என் பேர் சுபாஷ். நான் கோயம்புத்தூர்லேருந்து கனெக்ட் ஆகிருக்கேன். நான் டிசம்பர் 14 திட்டத்தில் ஜாயின் பண்ணேன். இப்போ வரைக்கும் என்னோட நேரடி இணைப்பில் 16 பேர்த்து இணைச்சிருக்கேன். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா உதவும் கரம். இது முதியோர் பராமரிப்பு செலவு, உடல் ஊனமுற்றோர் மற்றும் பொருளாதார சோதனைகளை அடையிறதுக்கு இது ஒரு விரிவான ஆதரவு திட்டம். நம்ம இந்த திட்டத்தை இணைந்து பலரையும் இணைக்கும் போது வருமானம், சந்தோஷம், அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட ஒளிந்து இருக்கும் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல எண்ணங்கள் அதெல்லாம் தூண்டும் வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. புதிய நபர்களை தைரியமாக நேர்மையான முறையில் இந்த திட்டத்தில் சேர்த்தி நம்ம எளிமையாக ஒரு கணிசமான தொகையை நம்ம இதில் அடையலாம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா முழுக்க ஏஐ கண்ட்ரோல். பொதுவாக தானியங்கி முறையில் சிஸ்டமே தானியங்கி முறையில் இயங்குது. மனிதனால் இயக்கிறது இல்லை. எந்த ஒரு தவறு நடந்தாலும் சிஸ்டமே அதை சரி பண்ணிக்கும். அந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. பல டிஜிட்டல் முதலீடு சரியான இடத்துல சேர்ந்து பணம் கரெக்டாக ஈட முடியாமல் அங்கே பல சங்கடங்களை சந்திச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு உன்னதமான திட்டம். இங்கே பல லட்சங்கள் கோடிகள் கிடைக்கிற அளவுக்கெல்லாம் எந்த விளம்பரம் கிடையாது. ஒரு சாமானியரும் பயன்பெறும் வகையில் 4 நிலையில் ஒரு கணிசமான தொகை வருமான வீடு வகையில் வடிவமைச்சிருக்காங்க. நம்ம ஒரு முறை 1610 ரூபா செலுத்துகிற போது 4 நிலையில் நம்ம வருமானத்தை அடையிறோம். அதில் பார்த்தீங்கன்னா முதல் வருமானம் பார்த்தீங்கன்னா 510 ரூபா. நம்ம இந்த திட்டத்தில் இணைந்த 3 நாளில் அது நம்மளுக்கு கிடைக்கிது. எந்த ஒரு ரொட்டேஷன் கான்செப்ட்லேயும் செய்யாத ஒரு விஷயத்தை இந்த உதவிக்காலம் திட்டத்தில் செயல்படுத்தியிருக்காங்க. ஏன்னா சேர்ந்துருப்போம், ஒரு 2 மாதம் ஆயிருக்கும், 3 மாதம் ஆயிருக்கும், 6 மாதம் ஆயிருக்கும், 1 வருஷம் கூட ஆயிருக்கும். ஆனால் முதல்நிலை வருமானம் நம்மளுக்கு வராமல் இருக்கும். ஆனால் எப்போ வருதுன்னு யாருக்குமே தெரியாது. இதில் ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் சேர்ந்தவர்களுக்கு எல்லாத்துக்குமே முதல்நிலை வருமானம் 510 ரூபா எல்லாத்துக்குமே கிடைச்சிருக்கு. கிடைக்காத நபர்கள் யாருமே கிடையாது. இன்னைக்கு சேர்ந்தவர்களுக்கு மட்டும் இல்லை, சப்போஸ் நாளைக்கு ஒரு 10,000 பேருக்கு அப்புறம் சேர்ந்தாலும் 1,00,000 பேர் நபராக சேர்ந்தாலும் கூட அவங்களுக்கும் இந்த 3வது நிலை வருமானம் 510 ரூபா கண்டிப்பாக கிடைக்கும். 3 நாளில் சேர்ந்த 3 நாளில். 2ஆம் நிலை வருமானம் பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா. இந்த 2ஆம் நிலை வருமானம் நம்ம திட்டத்தில் நபர்களை இணைவதை பொறுத்து சீனியாரிட்டி வரிசை அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கு கிடைக்கும். 3ஆம் நிலை வருமானம் பார்த்தீங்கன்னா 10,000 மதிப்புள்ள ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன், 5G ஃபோன் ப்ளஸ் 5 ஹெல்பிங் ஐடி கிடைக்கும். 3வது நிலையில் கம்பல்சரி மொபைல் தான் கிடைக்கும், பணம் கூட கிடைக்காது. நிறைய பேர் ஃபோன் இல்லாமல் இருக்காங்க. அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். 4ஆம் நிலை வருமானம் பார்த்தீங்கன்னா 51,000 ரூபா. அது நம்ம ஆட்கள் சேர்றதை பொறுத்து சீனியாரிட்டி வரிசை அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கா கிடைக்கும். மற்ற திட்டங்கள் மாதிரி இல்லாமல் 100 நபர்கள் நம்ம திட்டத்தில் இணையும் போது ஒரு நபர் 4ஆவது நிலையில் ஒரு மறு பிறப்பு ஐடியோட வெளியே வருவார். மற்ற திட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,500 பேர் சேர்த்தாத்தான் ஒரு ஆள் வெளியேற மாதிரி இருக்கும், இல்லை 2,000 பேர் சேர்த்தாத்தான் வெளியேற மாதிரி இருக்கும்.
அது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அதில் சேர்ந்து நம்ம நிறையா சங்கடங்கள் தான் உருவாகி இருக்கு நிறைய பேத்துக்கு. இதில் வந்து நீங்கள் தைரியமாக சொல்லலாம் எல்லாத்துக்கும். நான் 100 பேர் சேர்ற போது கண்டிப்பாக ஒரு ஆள் வெளியிருந்துடும். 4000 ஒரு ஆள் வெளியிருந்துருவாரு, ஒரு ரீபர்த் ஐடியோட. இதில் நீங்கள் சேர்றதுக்கு வந்து உங்களோட ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர், பேடிஎம் நம்பர் கொடுத்து இணைஞ்சிக்கலாம். அது வந்து உங்களுடைய யார் உங்களை அறிமுகப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு 1210 ரூபா கொடுத்து நீங்கள் உங்களை இணைச்சிக்கலாம். உங்களை திட்டத்தில் இணைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் திட்டத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுட்டு இதில் நிறைய வருமானம் இருக்குது. உதவித்தொகை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்கொடை உதவித்தொகை வந்து நிறையா கிடைக்குது. வாராந்திர வருமானம், ராயல்ட்டி வருமானம், மெகா பரிசு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் சேர்ந்து நீங்கள் சேர்ந்து பயன்படுறது இல்லாமல் உங்களை சார்ந்தவங்களும் நிறைய பேர் நம்மளால் கண்டிப்பாக பாதிக்கப்படும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களையும் திட்டத்தை இணைச்சு அவங்களும் பயன்படுற மாதிரி வச்சோம்னா அது நல்லாயிருக்கும். அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி சார், நல்ல தெளிவா விளக்கமா சொன்னீங்க. அடுத்து நம்ம டாக்டர் தயாளமூர்த்தி சார் சிறப்பு வருமானத்தையும் பற்றி கூறுவார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது நாட்டில் வறுமை என்பது ஒழிக்கப்படாமல் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் நிறைய பேர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்காக வேண்டி அரசாங்கமும் போராடி கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் வறுமை ஒழிப்பு திட்டத்தில் ஈடுபட்டு செய்து கொண்டிருக்கும் போது நாமளும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு ஒரு மனநிலையில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த உதவிக்கரம் திட்டம். ஏழை எளியவர்களுக்கான திட்டம் நமது உதவிக்கரம் திட்டம், உதவும் கரம் திட்டம். ஏழை இல்லா பாரதத்தை உருவாக்கும் சிறப்பு திட்டம் உதவும் கரம் திட்டம். வறுமை கோட்டு கீழே உள்ளவர்கள் அவர்களை கரம் பிடித்து மேலே தூக்கி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரும் திட்டம் நமது உதவும் கரம். நமது உதவும் கரத்தில் 3 நிலை வருமானம் உள்ளது. நமது திட்டத்தில் இணைபவர்களுக்கு 3 நிலை வருமானம் உள்ளது. முதல் வருமானம் ஸ்பாட் இன்கம். ஸ்பாட் இன்கம் என்பது நான் ஒருவரை அறிமுகப்படுத்தினால் உடனே எனக்கு 100 ரூபாய் என்னோட வங்கி கணக்கில் வந்து சேர்ந்துவிடும். யார்கிட்டையும் போய் நம்ம கேட்க வேண்டாம், கையேந்த வேண்டாம், நேரடியாக நமது வங்கி கணக்கில் போய் சேர்ந்துவிடும். ஒரு நபரை இணைத்தால் 100, 10 நபரை இணைத்தால் 1000, 20 நபரை இணைத்தால் 2000, இப்படி அது நான் பின்னாடி சொல்றேன். அந்த மாதிரி வந்து கொண்டிருக்கும். இதுதான் வந்து ஸ்பாட் இன்கம். இது வந்து வேலையில்லா திண்டாட்டத்தையும் போக்கும். ஒரு நபர் இதையே ஒரு தொழிலாக எடுத்துக்கொண்டு தினமும் ஒரு 5 பேரை சந்தித்தார் என்றால் அவருக்கு 500 ரூபாய் எவ்வளவு விரைவாக கிடைக்குமோ அவ்வளவு விரைவாக அவர் கேன்வாஸ் பண்றதை பற்றி கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு சுய வேலைவாய்ப்பு திட்டமாகவும் நாங்கள் உருவாக்கியுள்ளோம். இரண்டாவதாக ஸ்பான்சர் இன்கம். ஸ்பான்சர் இருக்கும்போது ஒரு நபரை சேர்த்தும் போது 100 ரூபாய், 10 நபர்களை சேர்த்தும் போது 1000 ரூபாய், 22 பேரை சேர்க்கும் போது 2000 ரூபாய், 51 பேரை சேர்க்கும் போது 4000, 73, 99 இவருக்கு அனைத்துக்கும் 4000 கிடைக்கும். இது சிறப்பு திட்டம். அதாவது சேர்த்து விடுறதுக்கு 100 ரூபாய் ஒரு ஆளுக்கு. அது இல்லாம 10 பேர் அடிச்சீங்கன்னா 1000, 20 பேர் அடிச்சீங்கன்னா 22 பேர் அடிச்சீங்கன்னா 2000, இப்படி அந்த மாதிரி அது ஒரு ஸ்பான்சர் இன்கம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். மூணாவது வார இன்கம், வாராந்திர இன்கம், வார இன்கம். நேற்று இரவு 37 நபர்களுக்கு 51 ரூபாய் வீதம் நான் அவர்களுக்கு அவரது வங்கி கணக்கில் அனுப்பி முடிக்கும் போது இரவு 12 மணி ஆகிவிட்டது. அனைவருக்கும் சனிக்கிழமை தான் செல்ல வேண்டும், ஆனால் வெள்ளிக்கிழமை இரவே அது அனைவருக்கும் 37 நபர்களுக்கும் பணம் அனுப்பி அவர்களது வங்கி கணக்கில் சேர்க்கப்பட்டு விட்டது. இதுல வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, முதல் வார வருமானத்துல 2 இருக்கு. ஒண்ணு வந்து ஒரு நபரை சேர்த்தும் போது உங்களுக்கு வந்து மினிமம் குறைந்தபட்சம் 51 ரூபாய் லைஃப் லாங் கிடைக்கும். இது முக்கியமான ஒரு பாயிண்ட், லைஃப் லாங் கிடைக்கும். 10 நபர்களை இணைப்பவர்களுக்கு அந்த 51 பிளஸ்
10 நபர்கள் இணைக்கும் போது அதுக்கு ஒரு 100 ரூபாய் சேர்த்து 151 ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் நேற்று வங்கி கணக்கில் சேர்க்கப்பட்டு விட்டது. இனி வருங்காலங்களும் வாரம் வாரம் கண்டிப்பாக சேர்க்கப்படும். இது வார வருமானம். அடுத்தது பம்பர் பிரைஸ், பொங்கல் பம்பர் பிரைஸ். பொங்கலை சிறப்பாக கொண்டாட நம்மிடம் போதிய பண வசதி இல்லை என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த திட்டத்தில் ஒரு நபரை 10 நபரை இணைத்தால் இணைப்பு ஸ்பாட் இன்கம் 1000 ரூபாயும், போனஸாக 2000 ரூபாயும், சிறப்பு போனஸாக 2000, ஆக மொத்தம் 5000 ரூபாய் 10 நபர்களை இணைக்கும் போது, இது எப்ப இருந்து 1/1/2025 இருந்து 14/1/2025 முடிய இணைப்பவர்களுக்கு 10 நபர்களினருக்கு 5000 ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் வந்து சேரும். ஓகே, நான் 20 பேரை இணைக்கிறேன் அப்படின்னா 20 பேர் இணைக்கிறவங்களுக்கு 7000 ரூபாய் வரும். அதுவும் இதே போலதான் 1000 பிளஸ் 4000 பிளஸ் 2000 7000 ரூபாய். 10 நபர்களை இணைத்தால் 5000, 20 நபர்களை இணைத்தால் 7000. தங்கள் பொங்கலுக்கு செலவுக்கு பணம் யாரிடமும் போய் நீங்கள் கேட்க வேண்டாம், யாரையும் கையேந்த வேண்டாம். நாமளே உழைத்து நாமளே சம்பாதித்துக் கொள்ளலாம். நேரடியாக உங்கள் வங்கி கணக்கு இந்த தொகை உங்கள் வங்கி கணக்கு வந்துவிடும். இதுதான் இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சம். பொங்கல் பரிசு, மெகா பொங்கல் பரிசு, இதை நாங்கள் வாங்குகிறோம். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி சார், நன்றி சார். மிகவும் அழகா தெளிவா சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சிறப்பு நிலை வருமானம், போர்ட் லெவல் இன்கம் அண்ட் மெகா ஹெல்ப் கிஃப்ட் கோல்டு பத்தி நான் சொல்றேங்க. போர்ட் லெவல் இன்கம்ங்கிறது நம்மளுடைய 2வது நிலையில 1292 பேர் வரும்பொழுது சீனியாரிட்டி அடிப்படையில முதல் நபருக்கு போர்ட் லெவல் இன்கம் ரூபாய் 10 லட்சம் கிடைக்கும். இது அவருக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் இதே மாதிரி தான். அடுத்த 1292 நபர் நம்முடைய 2ஆம் நிலையை அடையும் பொழுது 2வது நபருக்கு, இது போல எல்லா நபருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 1292 நபரை நம்ம 2ஆம் நிலை அடையும் போது ஒவ்வொருத்தருக்கா சீனியாரிட்டி அடிப்படையில ரூபாய் 10 லட்சம் போர்ட் லெவல் இன்கம் கொடுக்குறோம். இது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா மெகா ஹெல்ப் கோல்டு, 10 லட்சம் மதிப்புகளான தங்கம் குலுக்கல் முறையில நம்மளுடைய 2ஆம் நிலையில 1292 பேர் அடையும் போது குலுக்கல் முறையில ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவருக்கு இந்த தங்கம் 10 லட்ச ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை நாம இதுக்கு கொடுக்குறோம். இதுக்கு நம்ம இதுல நம்ம அவர் ஒரு நபர் அறிமுகப்படுத்திடணும், 10 நபர் இல்ல. இந்த திட்டத்துல இணைஞ்சிருந்தாருனாலே போதும். இந்த திட்டத்துல ஒரு நபரா இருந்தாலே அவருக்கு இந்த குலுக்கல் முறையில கிடைக்கிற 10 லட்சத்துக்கான தங்கம் அவருக்கும் எலிஜிபிள் இருக்கு. எல்லா பேரையும் போட்டு குலுக்கல் முறையில யார் வராங்களோ அவங்களுக்கு மெகா ஹெல்ப் கோல்டு கிஃப்ட் கோல்டு 10 லட்சத்திற்கான கிஃப்ட் கோல்டு கிடைக்கும். இதுவும் ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி நடக்கும். இது ரெண்டும் பாத்தீங்கன்னா நம்ம சிறப்பு அம்சங்கள்ல இது ஒரு 2 அம்சங்கள் இருக்கு. மேலும் இந்த திட்டத்தை உங்களுக்கு இன்னும் தெளிவுபடுத்த பிரகாசம் சார் அவர்களை அழைக்கிறேன். நன்றி. அதற்கு முன்பு நமது பண்டிட் விஜயராகவன் அவர்கள் ஹெல்பிங் ஐடி ரீபர்த் ஐடி பற்றி பேசுவார்கள். அதை பேசி முடித்த பிறகு நான் சார் பண்டிட் விஜயராகவன் சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நன்றி நன்றி. இப்பவும் 7 லோகங்களில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் சார்பாகவும் உதவிக்கரத்தின் திட்டத்தில் இணைந்த அனைத்து உறுப்பினர்கள் சார்பாகவும் இன்று இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் மகிழ்ச்சியாகவும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஹெல்பிங் ஐடிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா 60 வயசுக்கு மேல உள்ள மூத்த குடிமக்களுக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் கடன்களால் அவதிப்பட்டு இருக்கிறவங்களுக்கும் நன்கொடை போல் இந்த ஐடியை நாங்கள் அன்பளிப்பாக அளிக்கிறோம். அந்த ஐடி அவர்களின்
அவர்களுக்கு உதவி புரியும் போது இருக்கும் ஆனந்தமும் அற்புதமும் அளவில்லாத சந்தோஷம் அடைகின்றார்கள். அவர்கள் சந்தோஷம் அடைகின்ற காரணத்தினால் நாம் உதவிக்கரத்தில் இணைந்த அனைவருக்கும் அந்த சந்தோஷம் பிரபஞ்சத்திலிருந்து பல மடங்கு பெருகி நம் இணைந்த அனைவருக்கும் அந்த சந்தோஷம் கிடைத்து மகிழ்ச்சி அடைகிறோம். மிக்க நன்றி, வணக்கம். பண்டிட் விஜயராகவன் சார் ஹெல்பிங் ஐடியும் இதை பற்றி அழகாக சொன்னாங்க. இதனால உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும், அவங்க சந்தோஷம் நம்மளுடைய சந்தோஷத்தை பெருக்கும் அப்படிங்கிற பற்றி அழகாக சொன்னாங்க. நம்ம திட்டத்தில் சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, நம்ம சுபாஷ் அவர்கள் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி நம்ம இந்த 4 நிலைகளில் இன்கம் கிடைக்கும். நம்ம ஒரு 1610 ரூபா கொடுத்து இதில் ஜாயின் பண்ணால் 4 நிலைகளில் கிட்டத்தட்ட ரூபாய் கணக்கில் பார்க்கும்போது 65,000 ரூபா நமக்கு கிடைக்கும். 4 நிலைகளில், அதாவது ஃபோனுக்கு 10,000, அதை நம்ம காசு வேல்யூவாக வச்சு பார்க்கும்போது 65,000 ரூபா கிட்ட 4 நிலைகளில் அந்த இன்கம் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது டாக்டர் தயாளமூர்த்தி சார் சொன்னாங்க, ரெஃபரல் இன்கம்மை பற்றி சொன்னாங்க. ஒரு திட்டத்தில் நம்ம இன்னொருத்தரை சேர்க்கணும் அப்படிங்கும்போது நமக்கு என்னென்ன பயன் கிடைக்கும், ஸ்பாட் இன்கம், ஸ்பான்சர் இன்கம், வீக்லி இன்கம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அது போக இப்போ உள்ள பொங்கல் பரிசு அதுவும் சேர்த்து நீங்கள் இப்போ 10 இன்னையிலேருந்து 10 நாள் இருக்கு பொங்கலுக்கு, ஒரு நாளைக்கு ஒரு ஆள் அல்ல 2 பேரை வச்சு நீங்கள் ஃபோன் பண்ணி அவங்கள கான்டாக்ட் பண்ணி சேர்த்தீங்கன்னா ஈஸியாக 10 நபர்களை சேர்த்துடலாம். அப்படி நீங்கள் 10 நபர்களை சேர்க்கும்போது பொங்கலுக்கு ஒரு 5,000 ரூபா, புதிதாக 10 பேர் சேர்க்குறவங்களுக்கு 5,000 ரூபா அவங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே 10 பேருக்கு மேலே சேர்த்தவங்க இன்னும் 10 பேர் சேர்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட மொத்தத்தில் ஒரு 7,000 ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நீங்கள் இந்த பொங்கலுக்கு இதை பயன்படுத்தி தினமும் 2 நபர்களை நீங்கள் சேர்க்கறதுக்கு முற்படுங்க. உங்களுக்கு புதிதாக உள்ள உங்களுக்கு 5,000 ரூபாயும், பழைய 10 பேருக்கு மேலே 12 பேருக்கு மேலே சேர்த்தவங்களுக்கு 7,000 ரூபாயும் கிடைக்கும். அது போக நீங்கள் வீக்லி இன்கம் 1க்கும் 2க்குமே செலக்ட் ஆவீங்க. ஒவ்வொரு வாரமும் வீக்லி இன்கம் 1க்கும் காசு கிடைக்கும், வீக்லி இன்கம் 2க்கும் காசு கிடைக்கும். அப்படிங்கிறத பற்றி ரெஃபரல் இன்கம்மை பற்றி டாக்டர் தயாளமூர்த்தி அழகாக எடுத்து சொன்னாங்க. அடுத்து நம்ம சிறப்பு இன்கம்மை பற்றி நம்ம சபரிநாத் சார் அவர்கள் போர்டு லெவல் இன்கம், கோல்டு மெகா பரிசு குலுக்கல் முறையில் கிடைக்கும்னு சொன்னாங்க. இது ஒரு தடவை இல்லைங்க, கண்டினியூஸாக தொடர்ந்து இது நடக்கும். கோல்டு ஒரு தடவை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு இல்லை, ஒவ்வொரு முறையும் இது 1000 செகண்ட் லெவலில் 2,000 ரூபா வாங்கினவங்க 1292 நபர்கள் வரும்போது இந்த கோல்டும் போர்டு லெவல் இன்கம் 10 லட்சத்துக்கு உள்ள மதிப்பு, போர்டு லெவல் இன்கம் சீனியாரிட்டி படி வரிசையாக வரும். மெகா பரிசு கோல்டு குலுக்கல் முறையில் அனைவரு பேரையும் போட்டு அந்த நபர்களையும் சேர்த்து அதில் குலுக்கல் முறையில் யாருக்கு வருதோ அது கிடைக்கும். இது பப்ளிக்காக உங்களுக்கு ஜூம் மீட்டிங்கில் லைவாகவே உங்களுக்கு காணிக்கப்படும். அதனால் எந்த வழிமுறையும் இதில் இருக்காது. அனைவரும் இந்த திட்டத்தில் பயன்பெறணுங்கிறது தான் முக்கிய நோக்கமே. இதில் பல திட்டங்களில் 50 கோடி 60 கோடி 100 கோடி 1000 கோடி 2000 கோடின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் யாரும் வாங்கின மாதிரி சரித்திரம் இல்லை. ஏன்னா 50 கோடி உங்களுக்கு வரணும்னா அவங்க 5 கோடி நபர்கள் இதில் சேரணும். அப்போதான் ஒரு நபருக்கு 50 கோடி கிடைக்கும். 5 கோடி நபர்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்தா மட்டும்தான் ஒரு நபருக்கு கிடைக்கும். இப்போ 2வது நபருக்கு கிடைக்கணும் என்ன வேணும், திருப்பி 3 கோடி நபர்கள், அப்போ மொத்தத்தில் 8 கோடி நபர்கள் சேர்ந்தா 2 நபருக்கு கிடைக்கும். 3வது நபருக்கு எவ்வளோ வரணும், திருப்பி ஒரு 3 கோடி சேர்த்துங்க. 11 கோடி வந்தால் தான் 3வது நபருக்கு அந்த 50 கோடியோ 60 கோடியோ 100 கோடியோ கிடைக்கும். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, இத்தனை கோடி மக்கள் எங்கேருந்து சேர்ந்து எப்போது அது கிடைச்சி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுதான் நம்ம சுபாஷ் அவர் முதல்ல லெவல் இன்கம்ல அழகாக சொன்னார். உங்களுக்கு சில கம்பெனியில் 4 லெவல் கம்பெனிகளில் நம்ம பார்ப்போம். சாதாரணமாக 1200 பேர் சேர்ந்தா தான் அந்த 2 மேட்ரிக்ஸில் பார்க்கும்போது 4th லெவல் அப்படின்னு வரும்போது 1200 பேர் சேர்ந்தா ஒரு ஆளுக்கு 4th லெவல் கம்ப்ளீட் ஆகும். அதே திட்டத்தில் நம்ம திட்டத்தில் 1200 பேர் சேர்ந்தா 12 பேர் 4th லெவல் முடிச்சிருப்பாங்க.
நீங்க எங்கேயுமே இந்த மாதிரி பார்க்கவே முடியாது. அதுபோல ஃபர்ஸ்ட் லெவல் வராதவங்க நிறைய பேர் 6 மாசம் 8 மாசம் 10 மாசம் ஆயும் ஃபர்ஸ்ட் லெவல்ல அந்த திட்டத்துல சேர்ந்து ₹1 கூட அவங்களுக்கு கிடைக்காத இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய வருத்தத்தை போக்கும் விதமாகத்தான் இந்த திட்டத்தை நாங்க அமைச்சிருக்கிறோம். அதுல மொத்த இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து எல்லாருக்கும் கிடைச்சிருக்கணும், அதுவும் 3 நாளைக்குள்ள கிடைக்கணும் அப்படிங்கிறத நோக்கமா வச்சு நாங்க வச்சிருக்கிறோம். 2வது, அந்த அதிகமான பேருக்கு 4th லெவல் முடிக்கணும் கிடைக்கணும் அப்படிங்கிறதே மையமா வச்சு அமைச்சிருக்கிறோம். அது போக ஹெல்பிங் ஐடி, இந்த ரீபர்த் ஐடி 5 ஐடி 10 ஐடி 12 ஐடின்னு போடுவாங்க. ஆனா ரீபர்த் ஐடி போடுறதுனால ஒரு நபருக்கு தான் கிடைக்கும். அதனால ஒரு பெரிய யூஸ் இல்லை. கவுண்ட் வளரும், ஆனா அந்த கவுண்டை வச்சு ஒரு ஆளுக்கு கூடுதலா வராது. அதுக்கு பதிலாக தான் நாங்க ஹெல்பிங் ஐடின்னு ஒன்று வச்சிருக்கிறோம். இது எப்போன்னா, இந்த ஹெல்பிங் ஐடி 5 ஐடி ஒரு ரீபர்த் 6 ஐடி வந்து டோட்டல் கவுண்டிங்ல போடும். இது எப்போ உங்களுக்கு ஹெல்பிங் ஐடி நீங்க அப்படின்னா, 4th லெவல்ல உங்களுக்கு ஒரு ரீபர்த் ஐடி கிடைக்கும். 3rd லெவல் முடிக்கும் போது உங்களுக்கு 5 ஹெல்பிங் ஐடி. நீங்க அந்த 5 ஹெல்பிங் ஐடிக்கு உங்க பக்கத்து வீட்டுல உங்களுக்கு தெரிஞ்சவங்க வறுமை போட்டு கீழே உள்ளவங்க, ஹெல்பிங் ஐடி பத்தி டாக்டர் பண்டிட் விஜயராமன் பேசினாங்கல்ல, அது மாதிரி வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க, ஏழைகள், அநாத ஆசிரமத்துல இருக்கிறாங்க, சில ஆசிரமங்கள், சில ட்ரஸ்டுகளுக்கு, அவங்களுக்கெல்லாம் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு கையில மொபைல் வந்து கிடைக்கும் போது நீங்க 5 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். அது போக 60 வயசு முதியவர்களுக்கும் இது பண்ணலாம். குறிப்பாக ஊனமுற்றவர்கள். நாங்க வந்து இந்த இதை கொண்டு வந்தது ஊனமுற்றவர்கள். நம்ம திட்டத்துல அநேகமாக சேர முடியாதவங்க ஊனமுற்றவர்கள் தான். 2வது முதியவர்கள், காசு இல்லாம இருப்பாங்க. இதை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம இந்த திட்டத்தையே ஆரம்பிச்சோம். இவங்களுக்கும் பலன் போய் சேரணும். எல்லாருக்கும் ஒரு திட்டத்துல சேரணும், 2 பேர் 4 பேர் சேர்க்கணும் அப்படின்பாங்க. அப்போ ஆட்களே சேர்க்க முடியாதவங்க இந்த திட்டத்துல சேரவே முடியாது. அவங்களையும் நம்ம திட்டத்துல சேர்க்கவும், நிறைய திட்டத்துல சேர்ந்து ₹1 கூட கிடைக்காம இருந்து வருத்தத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு பலன் பெறும்படியாகவும் தான் நமக்கு இந்த திட்டத்தை அமைச்சு, அந்த பேரே பாருங்க, உதவும் கரம் அப்படின்னு தான் நாங்க வச்சிருக்கோம். இந்த பேர்லயே உங்களுக்கு முழுமை அடைஞ்சிருக்கோம், அதுலயே ஒரு திருப்தி இருக்கும். இந்த திட்டத்துல நீங்க அடுத்த ஆளுக்கு நீங்க உதவி செய்யணும் அப்படிங்கிறத நாங்க முன்னிறுத்துறோம். நீங்க அதை செயல்படுத்துங்க, அவ்வளவுதான். நம்ம திட்டத்துல நமக்கு உதவி செய்யணும், பிறருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மையோட உருவாக்கப்பட்ட இந்த திட்டத்தை நாங்க முன்னிறுத்தி கொண்டு வர்றோம். அதை நீங்க உள்வாங்கி நீங்க செயல்படுத்தினீங்கன்னா, அனைவரும் உதவி செய்யும் நபர்களாக நீங்க மாறும்போது இந்தியாவே சுபிட்சமாகும். இந்தியாவும் சுபிட்சம், நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. இந்தியாவும் ஏழைகள் இல்லா இந்தியாவாக மாற்றப்படும் என்பதை பற்றி அனைத்து நபர்களும் அழகாக சொன்னார்கள். அதனால இப்ப வரவிருக்கும் பொங்கல் திருவிழாவை சிறப்பாக கொண்டாட நாங்கள் அறிவித்திருக்கும் இந்த சிறப்பு பொங்கல் பரிசு திட்டத்தை நீங்க பயன்படுத்தி ஒரு நாளைக்கு 2 நபர்களை நீங்கள் சேர்த்து முற்படுங்கள். 10 நாளுக்குள் 20 நபர்களை சேர்த்து நீங்க 5000 7000 அதிகமான பயன்களை பெற்று இந்த பொங்கல் திருவிழாவை நீங்க மிகவும் சிறப்பாக நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாட இது பயன்பெறும் என்பதை நான் தெளிவாகவும் உறுதியாகவும் கூறிக்கொள்கிறேன், மகிழ்ச்சியுடனும் கூறிக்கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் இந்த பொங்கல் பரிசு திட்டத்தில் இணைந்து ஒரு நாளைக்கு ஒரு நபர் சேர்த்தா கூட 10 நாள்ல 10 பேர் சேர்த்துடலாம், ஈஸி. அதனால நீங்க முயற்சி செய்யுங்கள், உங்களுக்கு பலன் கிடைக்கும். நமது திட்டம் அனைவருக்கும் புரியும்படியாக மிகவும் எளிமையாகவும் பலவிதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில நான் வச்சிருக்கேன். நீங்க எந்த திட்டத்தை நீங்க பார்த்துருப்பீங்க, எதுலயாவது இத்தனை வகை இன்கம், இத்தனை லெவல்ல இவ்வளவு இன்கம் கிடைக்கும்னா கிடைக்கவே செய்யாது. நம்ம சிறப்பு திட்டத்துல ஸ்பாட் இன்கமும், டெய்லி ஒரு ஆளை சேர்த்தா ஸ்பாட்ல உங்களுக்கு ₹100. அது போல வீக்லி ஒரு நபரை நீங்க நினைச்சா உங்க வாழ்நாள் முழுவதும் வீக்லி இன்கம், 10 நபரை நினைச்சானக்கு வாழ்நாள் ஃபுல்லா 2 வீக்லி இன்கம் கிடைக்கும். அதனால இதெல்லாம் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் நமக்கு கிடைக்கிறது மாதிரி அமைச்சிருக்கிறதுனால நீங்க இந்த ஒரு நபரை 10 நபரை சேர்க்கறதுக்கு முற்படுங்கள். பொங்கலையும் சிறப்பாக கொண்டாடுங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். நன்றி சார். வர 2025 பொங்கல் ரொம்ப சிறப்பா இருக்கணும்னு இப்பவே எல்லாருக்கும் அறிமுகப்படுத்திட்டீங்க. மிக்க நன்றி.
நன்றி. யாருக்காவது சந்தேகம் இருந்தா நீங்க இப்போ கேட்கலாம். சார் அந்த இது சொல்லிருங்க சார், யூடியூப் சேனல் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுறது. அதுபோல பொங்கலுக்கு நம்ம இந்த இன்னைக்கு இன்னைக்கு நடக்கிற இதை யூடியூப்ல போடுவோம். அதையும் நீங்க பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க கமெண்ட்ல உங்க பேரும் உங்க ஜிபே நம்பரும் கொடுங்க. அதுல நாங்க கூலிக்கு 2 நபருக்கு 500 ரூபா வச்சு பொங்கல் பரிசாக அந்த மீட்டிங்ல அறிவிப்போம். அப்பவே மீட்டிங்லயே போட்டு கொடுத்துருவோம். அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு பொங்கல் பரிசாக அன்றே கிடைக்கும். 2 நபர்களுக்கு 500 வீதம் 2 நபர்களுக்கு கிடைக்கும். நீங்க செய்ய வேண்டியது இன்னைக்கு உள்ள யூடியூப்போ அது போன தடவை உள்ள யூடியூப்போ நீங்க பார்த்து அதுல கமெண்ட்ல உங்க பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிட்டு உங்க பேரு உங்க ஜிபே நம்பர் இரண்டையும் நீங்க அதுல கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. அவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. அதுல கூலிக்கு 2 நபர்களுக்கு கொடுப்போம். வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் ஒருவர் மட்டும் 57711 என்று நியூமரிக்கல் கொடுத்திருக்கிறார். அவரது பெயர் கொடுத்தால் எங்களுக்கும் அவரிடம் தொடர்பு கொள்ள வசதியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். 57711 தங்களுடைய பெயரோடு வந்தால் எங்களுக்கு தங்கள் யார் என்று அறிந்து கொள்ள சௌகரியமா இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். 57711. சார் பேர் இல்லாம இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. அது ஒண்ணும் இல்லை. அவங்க வரட்டும். அவங்களுக்கு பேசுன்னா அவங்க பேசுவாங்க. அவங்களுக்கு தெரிய வேண்டாம்னு நினைச்சிருப்பாங்க. பல திட்டத்துல ஒரு வேலை இருப்பாங்க. நம்ம இந்த திட்டத்துல இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்ச அவங்களுக்கு அந்த ஒரு மாதிரி இருக்கும். அதனால பேர் இல்லாம பிரச்சனை இல்லை. நம்ம கிட்ட சந்தேகம் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சு. நம்ம அனைவரையும் அரவணைக்கும் உதவியும் கரம். அதனால நீங்க எப்படினாலும் வரலாம். எந்த பேரும் போட்டு வாங்க. நீங்க பேரை போட்டு வர்றதுனால எங்களுக்கு என்ன ஒண்ணும் ஆக போறது இல்லை. பேர் போடாம இருந்தாலும் ஒன்னும் ஆக போறது இல்லை. நீங்க தைரியமா உங்ககிட்ட உள்ள நம்ம திட்டத்துல உள்ள சந்தேகங்களையும் கேட்கலாம், நிறைகளை கூட நீங்க சொல்லலாம். யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க. ஜனவரி 1ஆம் தேதி போட்ட யூடியூப் லிங்க், இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு போடுற யூடியூப் லிங்க் ரெண்டும் பார்த்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் கொடுத்து உங்க ஜிபே நம்பர் உங்க நேம் கொடுத்தீங்கன்னா உங்க குலுக்கல் முறையில தேர்ந்தெடுப்பாங்க. ஓகே டாக்டர் சார், நம்ம ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? இன்னும் எல்லாமே அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டேங்க. அதனால உங்களுக்கு யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு சொல்லிட்டோம். அப்படி ஏதாவது இன்னைக்கு பேசுறது சந்தேகம் இருந்தா நாளைக்கு கூட்டத்தில் கூட அவங்க கலந்துக்கிட்டு அவங்களோட சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, டெய்லி இதுல சேர்ந்தவங்க பாக்குறாங்க, சேராதவங்களும் பாக்குறாங்க. சேர்ந்தவங்களுக்கு டெய்லி வருமானம் கொடுக்கற மாதிரி ஒரு திட்டத்தை போடணும். இதுல பாக்குறவங்களுக்கு பூரா டெய்லி வருமானம் மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு அவங்களுக்கு கூடிய விரைவில் கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணணும். அதுதான். அது கொடுத்தாச்சுன்னா நம்ம டெய்லி வருமானம் கொடுக்கற மாதிரி ஆகி போகும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அது நிறைய இதுவரைக்கும் யாரும் அந்த மாதிரி கொடுத்தது கிடையாது. அத நம்ம ஆலோசனை பண்ணி நம்ம அதை தெரியப்படுத்தணும். அவ்வளவுதான். டெய்லி மீட்டிங் வரவங்களுக்கு குலுக்கல் முறையில ஒரு ஆளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா இல்ல, அப்படி இல்ல, டெய்லி வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கற மாதிரி பண்ணலாம். அவ்வளவுதான். ஏன்னா அவங்க நேரத்தை செலவழிச்சு வர்றதுனால அவங்களுக்கு ஒரு வருமானம். நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு தான் இருக்கிறோமே தவிர நம்ம சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வர்றதுக்கு இல்லை. எல்லா ஜனங்களும் நல்லா இருக்கணும், அதுதான் விஷயம். அதனால வர்ற ஜனங்களுக்கு பூரா நம்ம கொடுக்கலாம், எவ்வளவு வேணா கொடுக்கலாம். அதை யோசனை பண்ணி கூடிய விரைவில் அறிவிக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான் சார், நம்ம திட்டத்தை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும். நம்ம சேர்க்கறது இல்லை, இவருக்கு கிடைக்கணும், அப்படி பகிர்ந்து அளிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். நம்ம இது எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மலைப்பு தான் அவங்களுக்கு வருமே தவிர நமக்கு குறைவா கிடைக்குது அப்படிங்கிற சந்தேகமும் இது அவங்களுக்கு தாழ்வோ வராது.
எப்படி இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்ற அளவுக்கு நம்ம வச்சிருக்கிறோம். அதனால ஆமா திருப்தியா தான் இருக்கும். நீங்க சொல்றதையும் பார்ப்போம். நம்ம அதிகமான ஆளுங்க வரும்போது இதையும் நம்ம செய்யலாம், இதுக்கு மேலேயும் செய்யலாம். இருக்கு. ஆனா இதுக்காக எந்த காசும் யாரிடம் வாங்கப்பட மாட்டாது. ஒரு முறை 1610 ரூபாய் நீங்க செலுத்துறீங்க. அதோட உங்க வாழ்நாள்ல நீங்க அந்த ஒரு 10 நிமிஷம் உங்க ஐடி போடுறதா உங்க வேலை. 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ உங்க ஐடி போடுறதா உங்க வேலை. அதுக்கப்புறம் நீங்க எந்த வித வேலையுமே இதுல பார்க்க வேண்டியதில்லை. உங்க வருமானத்துக்காக, அதிக வருமானத்துக்காக நீங்க ஆட்களை சேர்க்கறதுல நீங்க முயற்சி செஞ்சா மட்டும் போதும். உங்க வருமானம் கூடிக்கொண்டே இருக்கும். அப்படிங்கிற முறையில நாங்க அமைச்சிருக்கிறோம். இதை நீங்க எளிமையாக அடுத்தவர்கிட்ட எடுத்து சொல்லலாம். அவங்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். பல திட்டங்கள்ல 25 லெவல், 50 லெவல், 10 லெவல்னு சொல்லியிருப்பாங்க. அதை எடுத்து சொல்லவே முடியாதுங்க. அந்த லெவல்ல உள்ள இன்கம் வந்து இங்க வந்து அப்கிரேட் பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, 4 பேர்கிட்ட இருந்து வரும், அதுல நான் 2000 நீங்க எடுங்க, 4000 அப்கிரேட் பண்ணுங்க. வேலையே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்ரூவல் வேண்டாம், சென்று நீங்க ஜாயின் பண்ண மட்டும்தான் நீங்க சென்ட் பண்றீங்க. அதோட முடிஞ்சு போச்சு. மீதி எல்லாம் கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்கா ஏஐ கண்ட்ரோல்ல அது பார்த்துக்கும். உங்களுக்கு வேலையே இல்லை. ஆள் சேர்க்கறது வேலைங்கிறது ஆள் சேர்க்கறது மட்டும்தான் வேலை. அதை நீங்க பயன்படுத்தி அதிகமான பயன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதுபோக அதிகமான ஆட்கள் நபர்கள் இதுல திட்டத்துல சேர்ந்து வரும்போது இன்னும் நிறைய நாங்க சலுகைகள் கொடுக்குறோம். இப்ப பண்டிட் விஜயராகவன் சொன்னார்ல, மீட்டிங் வர்றவங்களுக்கு கூட ஒரு காசு கொடுக்கலாம் அப்படின்னு. அது கூட நாங்க செய்யலாம், அதுவும் செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா கொஞ்சம் நபர்கள் வரட்டும், வந்தது பிறகு நம்ம இதெல்லாம் செயல்படுத்தலாம். யாருக்காவது சந்தேகம் இருந்தா ஏதாவது சொல்லுங்க, பேசினா தானே ஏதாவது தெரியும். எல்லாம் அவங்கவுங்க என்ன மனதுக்குள்ள விருப்பம் இருக்கோ அதை சொல்லுங்க ஐயா. நல்லா சொன்னாதான் எங்களுக்கு அடுத்தவங்களை என்ன செய்யறது எது செய்யறதுன்னு நாங்க யோசனை பண்றதுக்கு சரியா இருக்கும். அவங்கவுங்க மனசுல இருக்கிறது சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயா வணக்கம். வணக்கம் சார். பழனி சார் பேசுங்க. சார் இது வேலூர் மாவட்டத்துல இருந்து பழனி பேசுறேன் சார். என்ன இல்ல இவ்வளவு பேர் நம்ம சேர்க்கிறோன்றீங்க, இல்ல மீட்டிங் குறைஞ்ச பேரே வராங்களா ஐயா? அதான் சார், நீங்க வரும்போது ஆரவாரமா வாங்க, ஒரு 10 பேர் கூட்டிட்டு ஆரவாரமா வாங்க. இப்படி எல்லாரும் செய்யும்போது கண்டிப்பா பண்றேன் ஐயா. ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப வாழ்த்துக்கள். ஓகேங்க. இணைந்தவர்கள் மட்டும் வர வேண்டும் என்பதல்ல, அனைவரும் கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம். அவர்களுக்கு நீங்க வந்து லிங்க் அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கு லிங்க் வேணா சொல்லுங்க, நம்ம தேவைன்னா மறுபடியும் நாங்க அனுப்பிச்சு விடுறோம். இல்லைன்னா குரூப்ல இருக்கு, உதவுக்கார குரூப்ல இருக்கு, அந்த லிங்கை நீங்க வந்து உங்க நண்பர்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க. அவங்க வந்து ஆர்வமா வந்து கலந்துக்குவாங்க. சார், ஒருவேளை நம்ம டைம் வந்து அன்டைமா இருக்குதோ, பல மீட்டிங்கள் நடக்கிறதுனால நம்ம மீட்டிங்ல கலந்து கொள்ளாம இருக்காம முடியுதா அப்படி என்ன? ஏன்னா அந்த மீட்டிங்ல அவங்க கலந்துக்கலன்னாயே அங்க ஏன் சார் வரலன்னு கேள்வி கேட்பாங்க. அதனால அங்க போயிடுறாங்களா? அது என்ன? எதாவது சொன்னா நமக்கு அதை டைமை கூட அட்ஜஸ்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இல்லைங்க சார், டைம் ப்ராப்ளம் இல்லைங்க. இன்னும் நிறைய பேருக்கு நம்ம பிளான் இன்னும் போய் ரீச் ஆகல. நிறைய பேர் வந்து இவ்வளவு வருமானத்தை கொடுக்க முடியுமாங்கிற பிரமிப்புலயே இருக்கிறாங்க. உண்மையை சொல்லணும், நான் இன்னைக்கு 10 பேருக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சேன். எல்லாம் என்கிட்ட போன்ல இது எப்படி சாத்தியம்னு தான் கேக்குறாங்க. அதாங்க, அந்த திட்டம் இவ்வளவு நம்ம வேற ஒரு இதுல எப்படி கிடைக்கும்னு நினைப்பாங்க, இங்க இப்படி கொடுக்க முடியுதுன்னு நினைப்பாங்க. அப்படிதான் கேக்குறாங்க, போன் பண்ணி கேட்டுட்டாங்க. இப்போ வேற திட்டத்துல வந்து இப்ப நீங்க 1610 கொடுக்குறீங்க பாத்தீங்களா, 510 முதல்லயே வந்துருது. வந்த உடனே அவங்க வந்து ஒரு ஆள் போட்ட உடனே வாரத்துக்கு 51 ரூபா வந்துருது. அப்ப ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வருது? 200 ரூபா ஆகி போகுது. 12 மாசத்துக்கு 2400 ரூபா ஆகி போகுது. நீங்க ஒரு பேங்க்ல 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணோம்னா அவங்க வந்து 6% வட்டியை போட்டு 6 ரூபா கொடுப்பான், 60 ரூபா கொடுப்பான். 60 ரூபாயும் எப்படி என்ன செய்வாங்க அப்படின்னா, உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் இந்த 1000 கழிச்சு பழைய வழிக்கு உங்ககிட்ட தான் கேட்பான்.
எல்லா பேங்க்லயும் அப்படித்தான் இருக்கு இன்னைக்கு ரூல்ஸ். இதுல அப்படி கிடையாது. 1610 நீங்க போட்டாச்சு அப்படின்னா 2500 ரூபா உங்களுக்கு ஒரு வருஷத்துல ரெகுலர் இன்கம் வந்துடும். அடுத்தாப்புல இதுலயும் 65,000 ரூபாய் வந்துடும். மேற்கொண்டு எத்தனையோ வழிகள் இருக்கு. இதுல எந்த விதமான நஷ்டம் இல்லாம உங்களுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லித்தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க இந்த இதுல நல்ல ஆளுகளை சேர்க்கலாம், நல்ல வருமானம் வரும், நல்ல சந்தோஷமா இருக்கலாம். எந்த விதமான இடைஞ்சலும் யாருக்கும் கிடையாது. ஆமா, நீங்க போக போக தெரிஞ்சுக்கலாம். இன்னும் பாக்குறவங்களுக்கு இந்த இதுல அட்டன் பண்றவங்களுக்கு இன்கம் கொடுக்கணும்னு சொல்லி நாங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி கொடுக்கலாம், எப்படி எந்த வழியில கொடுக்கலாம், எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேற்கொண்டு கடன் அதிகமா யாருக்காவது இருக்கு, அப்படி எங்களால ஒண்ணுமே பண்ண முடியலன்னா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். அது கடைசியில போக போக உங்களுக்கு நானே கொடுப்பேன். உங்களுக்கு எவ்வளவு வேணா கொடுப்பேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நன்றி ஐயா, நன்றி. பேசினாதான் எதுவும் நமக்கு இருக்கிறவங்க உங்களுடைய சந்தேகம் இதுகள்லாம் பேசுங்க. நிச்சயமா கொஞ்சம் டைம் முன்னாடியே வச்சா, ஒரு 6 மணிக்குள்ளே வச்சாவே கொஞ்சம் நல்லா இருக்கலாம் ஐயா. சார் உங்க கேட்கலாம். வேலைக்கு போயிட்டு 6 மணிக்குள்ள 8 மணிக்கு வர்றவங்களும் இருக்கிறாங்க, 7 மணிக்கு வர்றவங்க இருக்கிறாங்க. ஆனா வேலைக்கு போயிட்டு வர உண்மை, அவங்களை கருதரை விட வீட்டுல இருக்கிறவங்களே சில பேர் இருக்காங்க இல்லையா. இப்போ நான்லாம் எனக்கெல்லாம் 75 வயசு, நான் வீட்டுல தான் இருக்கேன். சொதான் உதாரணம் சொல்றேன். வீட்டுல ஒரு ட்ரையல் பாக்கலாம், ஒண்ணு தப்பல. 6 மணிக்கு ஒரு இது இல்லைன்னா 8 மணிக்கு ஒரு 2 போஸ்ட் கூட வைக்கலாம். நம்மளுக்கு 20 நிமிஷம் அரை மணி நேரம் தான் ஆகுதுங்க. இப்போ அதை பத்தி கூட முயற்சி எடுக்கலாம், பார்க்கலாம். அப்புறமா ஸ்டாண்டர்ட் ஆக்கலாம். உங்க கருத்தை கவனத்துல கொள்றோம். ஒரு வாரம் நம்ம ட்ரையல் பண்ணலாம் இல்லையா? 8 மணிக்கு 6 மணிக்கும் வச்சுக்கலாம். என்ன சார் பழனி பேசுறேன். வரவங்கன்னு நினைச்சாங்கன்னா எத்தனை மணிக்கெல்லாம் வருவாங்க சார் மீட்டிங்கு? இல்ல சார், இது நம்ம சொல்லி சரி பண்ணி மீட்டிங் அட்டன் பண்ணாதான் அவங்களுக்கு புரியும். அவங்களுக்கு புரியும். நம்ம என்னத்த சொன்னாலும் எல்லாம் ஏமாத்துறாங்க, போறாங்க வராங்கன்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்திலே இருக்காங்க எல்லாரும். அவங்க மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு மிச்சம்னா அவங்களுக்கு ஒரு அப்சர்வேஷன் கிடைச்சிடும். அப்ப நம்ம சொல்லக்குள்ள இன்னும் அவங்களுக்கு விளங்கும். அப்ப நம்மளுடைய நம்பிக்கை அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிளஸ் பாயிண்டா கிடைக்குங்க. அது மெயின் மீட்டிங்ல உட்கார வச்சாவே நல்லா தெரியும் சார். இப்போ அவங்க பார்க்கணும், அவங்க மனசுக்கு தெரியணும், அவங்க மனசுக்கு கண்ணால செட் ஆகும் சார். நம்ம என்ன சொன்னாலும் இப்ப நிறைய எல்லாம் ஏமாத்த இருக்காங்கன்னு நல்லா விளங்கிட்டாங்க, நல்லா விழிப்பா இருக்காங்க. உண்மைதான் சார். அது நிறைய விஷயத்துல ஏமாத்த ட்ரையல் பண்ண இது சார். இதெல்லாம் ஆமா, இது ஏன்னா எதை பார்த்தா நிறைய ஈஸ்டர் மாதிரி வந்துட்டே இருக்கு பாருங்க, ஏகப்பட்டது வந்துட்டு இருக்கு. அதை சொல்ல முடியல. ஆமாங்க, அது அவங்க கூட வந்தாங்க பிபி ஒன்னு சொல்றாங்க. இவங்க வந்தாங்க, வாங்க நாங்க தரேன்னு சொன்னாங்க. 2 நாள் 5 நாள் 15 நாள் ஒரு நாங்க போயிடுச்சுங்க. அதே மாதிரி நீங்களும் 3 நாள்ன்றீங்க, 3 நாள் வருமாங்க. எவ்வளவு நாள் அதுவும் கூட நம்மளுக்கு வந்துருச்சு. எனக்கு ப்ரூவ் நான் காட்ட முடியுது, பாருங்க வந்துருச்சு. ஆனால் இருந்தாலும் நான் வந்தது உண்மைதான். நீங்க பாருங்க, கண்ணால பாருங்க, அப்புறம் முடிவு எடுத்துங்க. இப்ப சொல்றதுக்கு அது ஒரு முடிஞ்ச ஒரு 5 to 6 இல்ல 8 கூட வைக்கலாம். பார்ப்போம், 2 பார்த்துட்டு அதுல இப்போ இன்னொரு ஹை ஸ்பேஸ்னு அவங்க பாருங்க 6 நடம் வச்சிருக்காங்க. 6 நடையும் வர்றாங்க சொல்றதுக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒண்ணு வச்சு இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஏமாத்துவாங்க அப்படின்னு கருத்துக்காக சொல்லுவாங்க. மற்றபடி இல்ல, முயற்சி எடுப்போம். முயற்சி எடுத்தா கொஞ்சம் மாற்றங்கள் வரும் தான் நினைக்கிறேன். உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து நான் எதுவும் முயற்சி எடுப்போம். இதுல சார் 3 நாள்ல கொடுக்குறோம் அப்படிங்கறது உண்மை அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக மொத்தம் 235 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. 230 பேருக்கு ஃபர்ஸ்ட் லெவல் அப்படிங்கறதையும் தெரிவிச்சுக்கிறோம். சரியா? சேர்ந்திருக்கிறாங்க 230 பேருக்கு ஃபர்ஸ்ட் லெவல்.
ஓகே. உண்மை உண்மை. நானே 80வது பேர்ல வந்திருக்கேன். இருந்தாலும் அது ஆமாங்க நிறைய தாங்க வருது. எல்லாருமே தாங்க வந்து அவங்க வந்தாங்க, அந்த ராமசாமி வந்தாங்க, இந்த இதுன்னு சொன்னாங்க, அவன் சொன்னாங்க ஒவ்வொரு சார். நான் சொல்றேன் என்ன, ஏன்னா எனக்கு ஒன்றும் ஒரு மதிப்பு உண்டுங்க. அந்த மதிப்புக்கு உள்ள நிறைய நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க, நீங்க உங்க வயசு அப்படின்னு என்ன டைவர்ஸ் பண்ணிட்டானுங்க. இதுக்கு வரணும் ஒரு ஒரு ஆர்வம், ஒரு இன்டென்சிட்டி, அவங்களுக்கு நான் வாழ்க்கையை முன்னேறணுங்கிற ஒரு தாட் ஆஃப் திங்கிங் அவ்வளவு பலமா வரல. ஏன்னா ஏமாத்துறாங்க எல்லாம் நிறைய பேர் பண்ணிவிட்டாங்க சார். ஏகப்பட்ட பேர் சென்னையெல்லாம் பாத்தீங்கன்னா அதான் நிறைய நடக்குதுங்க. ஆன்லைன் எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணாங்க ஒரு கம்பெனி வச்சு. கரெக்ட் கரெக்ட், நீங்க சொல்றது இல்லைன்னு சொல்லலைங்க. ஆன்லைன் மீட்டிங்க்கு மார்க்கெட்டிங்னா வேணான்றாங்க. ஏன்னா கம்பெனி ஒருத்தன் வச்சுட்டு அவனும் ஏமாத்தி போயிடும். இப்ப தெரிஞ்சுக்கிட்டான் ஏமாத்துற ஒரு 10 பேரை கண்டுபிடிச்சானுங்க. அவனு ஏமாத்துற மாதிரி இவனு ஏமாத்துறான்னு பிளான் பண்ணி இப்ப நிறைய ஈஸ்டர் மாதிரி வர ஆரம்பிச்சானுங்க. ஒரு உதாரணத்துக்கு நானே ஒரு இதுல கேட்டு 18 லட்சத்துக்கு ஏமாந்துருக்கேன். ஆனா அதுக்கு பிறகு இன்னமும் அந்த ஆளு ஏமாத்திட்டே இருக்கான். அவனை பிடிக்கிறதுக்கு ஆளு இவன் என்ன பண்ணது தெரியல. எனக்கு ஏமாத்தினவனே இன்னும் ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கு, நல்லா சொல்லிட்டு ஏமாத்துறான். அவனை பிடிக்க முடியல என்னாலேயே. அது என்ன பண்ணுதுன்னு நம்ம அதே மாதிரி இவன் ஏமாத்தினானையோ அதே மாதிரி ஏமாத்த வழி இருக்கே நிறைய ஏமாத்தி எவனையும் ஒன்றும் பண்ண முடியலையா அப்படிங்கிற மாதிரி போறாங்க. அதுக்கு சொல்ல வந்தாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. ஏன்னா நான் பட்டுட்டேன், அதனால ஒரு அனுபவத்தை சொல்றேங்க. நிறைய பேர் அனுபவம் பாப்போம், முயற்சி இருப்போம். ஐயா இது நல்லதையா, உதவும் கரம் அடுத்தவளுக்கு கொடுக்கக்கூடிய உதவும் கரம் பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம கொடுக்கணும்னு எண்ணம் வந்துச்சு, நம்ம கொடுத்தே தீர்வோம். வாங்க கவலைப்படாங்க. நன்றி சார். நிச்சயமா உதவும் கரம் வந்து நிச்சயமா நம்மளுக்கு உதவுங்கய்யா. நன்றி சார். நன்றி சார். நிச்சயமா உதவும் கரம் வந்து பிரபஞ்சமே நம்ம. இதோட மீட்டிங்கை முடிச்சுக்கலாம். வேற யாருக்கும் சந்தேகம் இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்குன்னா நாளைக்கு நீங்க சார் எல்லாரும் மீட்டிங்க்கு நாளைக்கு 8:10 வந்துருங்க சார். லேட்டா வர்றதுனால இன்னும் கொஞ்சம் டைம் தான் அதிகமாகுது. கொஞ்சம் 8:10 எல்லாரும் கரெக்டா வந்துருங்க. ஓகே. நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. நன்றி சார்.